வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட 11வது வீடான கும்பம். கும்பம்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ரொம்ப அமைதியானவங்க, யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டாங்கன்னு. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கடலே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன கும்பராசிக்காரர்களே, மற்றவங்க உங்களை புரியாத புதிர்னு சொல்லும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வரும். ஏன்னா உங்கள் மனசு ஒரு ஆழமான கடல் மாதிரி. அதில் என்ன இருக்குன்னு உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. உங்கள் மூளை எப்பவும் மற்றவங்க யோசிக்காத இடத்துல இருந்து தான் யோசிக்கும். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், ஆனால் ஒரு கும்பத்துக்கிட்ட மட்டும் பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்கக்கிட்ட பொய் சொன்னால் அதை உங்கள் கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. மற்றவங்க பஞ்சாங்கம் பார்த்து வாழ்க்கை நடத்துவாங்க, ஆனால் கும்பம் நினச்சா பஞ்சாங்கத்தையே மாற்றி எழுதுவான். இது வெறும் ராசி இல்லை, இது ஒரு பிரபஞ்ச மர்மம். கும்பராசி ஆண்களே, உங்ககிட்ட ஒரு விசித்திரமான குணம் இருக்குது. வெளியே பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி தெரிவிங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு குழந்த மனசு. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் உங்ககிட்ட இருக்கிற கடைசி ரூபாயை கூட தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு கோபம் வந்தால் எதிரி முன்னாடி யமனாவே நிற்பீங்க. உங்கள் கோபத்தை பார்த்து பயப்படுறவங்க உங்கள் பாசத்தை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கள நீங்கள் என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய தண்டனை. அமைதியாக இருக்கிற கடலுக்கு ஆழம் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உங்கள் விஷயத்தில் ரொம்ப உண்மை. கும்பம் குறைக்க தெரியாத சிங்கம். அது அமைதியாக இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பெரிய புயல் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கும்பராசி ஆண்களின் உண்மையான ஆளுமை. அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கும்பராசி பெண்களே, நீங்கள் தான் அந்த வீட்டோட அச்சாணி. நீங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த வீடே ஸ்தம்பிச்சிடும். ஆனால் உங்கள் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எதையும் மனசுலையே வச்சுப்பீங்க. வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. குடும்பத்துக்காக உங்கள் ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு மூலையில் தனிமையில் அழும்போது உங்கள் மனசு எவ்வளவு வலிக்கும்னு யாருக்காவது தெரியுமா? நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? 2026 உங்களுக்கான அங்கீகாரம் தேடி வரும். உங்கள் பொறுமைக்கு ஒரு பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கும்பராசி பெண் கண்ணீர் வடிக்க பிறந்தவள் இல்லை, அவள் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆள பிறந்தவள். உங்கள் சகிப்புத்தன்மை தான் உங்களை ஒரு அரசியாக மாற்றப் போகிறது. பணம் மற்றும் தொழில் விஷயத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான ஆளு நண்பர்களே. காசு இருந்தால் வாரி வாரி வழங்குவீங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பீங்க. கையில் காசு இருக்கும்போது ராஜா மாதிரி செலவு பண்ணிவிட்டு அப்புறம் ஏன் மொட்டை அடித்த மாதிரி ஐயோ காசு இல்லையேன்னு யோசிக்கிறது உங்கள் பழக்கம். ஆனால் 2026 ஜூலைக்கு அப்புறம் உங்கள் கைக்கு வராமல் இருந்த பணம் எல்லாம் வட்டியும் முதலுமா வந்து சேரும். லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டுன்னு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அதிர்ஷ்டம் கதவை தட்டும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி உங்கள் சேமிப்பு இப்போது உயரப்போகுது. பணங்கிறது கும்பத்துக்கு வெறும் காகிதம்தான். ஆனால் அந்த காகிதத்தை இவங்க சம்பாதிக்க ஆரம்பித்தா வங்கியில் அக்கறை பத்தாது. வேலையில் நீங்கள் எப்பவும் ஒரு க்ரியேட்டிவ் ஆள். யார்கிட்டையும் குனிஞ்சு போகிறது உங்களுக்கு பிடிக்காது. யாராவது உங்களை அடக்கணும்னு நினச்சா அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க. ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு பெரியவங்க சொன்னாலும் நீங்கள் ஆழம் பார்த்துட்டு தான் கடலையே வாங்குவீங்க. கும்பம் வேலைக்கு போனால் அந்த கம்பெனிக்கு யோகம். கும்பம் முதலாளி ஆனால் அந்த உலகத்துக்கே யோகம். உங்களுடைய நீண்ட நாள் கனவான கார் மற்றும் சொந்த வீடு ஆசைகள் இந்த 2026 நிறைவேறப் போகிறது. உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சொகுசு கார் நிற்கிற காலத்துக்காக நீங்கள் தவம் இருக்கிறது எனக்கு தெரியும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது
தூங்காதேன்னு ஒரு பேச்சு உண்டு. அந்த அதிர்ஷ்டம் இப்போது உங்கள் கதவை தட்டுது. சனி பகவானின் மாற்றம் உங்களுக்கு வாகன யோகத்தை அள்ளி கொடுக்கும். அதேபோல் வாடகை வீட்டு கஷ்டங்களும் நீங்கி சொந்த வீடு கட்டுறதுக்கோ இல்லை மனை வாங்குறதுக்கோ நேரம் கூடி வரும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டையுமே இந்த வருஷம் பண்ணுவீங்க. கும்பம் அஸ்திவாரம் போட்டால் அது வெறும் கட்டிடம் இல்லை, அது ஒரு கோட்டை. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த இழுபறிகளும் நீங்கி உரிமை போராட்டம் வெற்றி தரும். உன்னோடதை நீ கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் அதை உரிமை போராட்டமாக மாற்றுறது தான் கும்பத்தோட ஸ்டைல். ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் உடம்பை நீங்கள் சரியாக கவனிக்கிறதே இல்லை. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கால்வலி முட்டி வலி வரும்போது அது உங்கள் அலைச்சலால் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு நம்ம ஊரில் ஒரு பழக்கமான பேச்சு உண்டு. உங்கள் உடம்பு தான் உன்னோட முதல் இன்வெஸ்ட்மெண்ட். அதை சரியாக கவனிக்கலைன்னா எந்த லாபமும் நஷ்டம்தான். அதேபோல் இரவு நேர தூக்கமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கவலைகளை மூட்டை கட்டி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. தன்னை அறிந்தால் தலைவன் ஆகலாம்னு சொல்லுவாங்க. அதனால் தியானம் பண்ணி உங்கள் மனசை ஆள கற்றுக்கோங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை ஜெயிங்க நண்பர்களே. நட்சத்திர ரீதியாக பார்த்தா சதய நட்சத்திரம் ஒரு புரியாத புதிர். நீங்கள் ராகுவோட அம்சம் கொண்டவங்க. உங்கள் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். சதயம் செத்து பிழைக்கும்னு ஒரு கணக்கு உண்டு. அதாவது எப்பேற்பட்ட தோல்வியில் இருந்தும் நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வருவீங்க. அவிட்டம் நட்சத்திரம்னா அது ஒரு தனி இராணுவம் மாதிரி. அவிட்டம் அடித்தா அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, அந்த ஆகாயமே அதிரும். பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாரத்தின் அடையாளம். அந்த சிம்மாசனத்தில் உட்கார உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. வெளிநாட்டு யோகம், அரசாங்க வேலை, பதவி உயர்வுன்னு அடுக்கடுக்கான மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொன்னது உங்களுக்காகத்தான். இறுதியாக 2026 கும்பராசிக்கு ஒரு பொற்காலம். ஆரம்பம் வேணால் அடியாக இருக்கலாம், ஆனால் முடிவு இடியாக இருக்கும். உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிற மறைமுக எதிரிகள்கிட்டையும் துரோகம் பண்ணுற நண்பர்கள்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. நண்பன் துரோகம் பண்ணால் கும்பம் அழாது, அவன் கெத்த அடுத்த கட்டத்துக்கு போவான். தர்மம் தலை காக்கும்னு நம்பி தர்மம் பண்ணுங்க. குலதெய்வத்தை என்றைக்குமே மறக்காதீங்க. வேர் பலமாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு ஆலமரமாக வளருவீங்க. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு அடி தான் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. காலம் உங்களை சோதிக்கலாம், ஆனால் காலத்தை ஆள போகிறது நீங்கள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.